கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிக்கு இந்நாளிலும் உங்களோடு நான் பேசப் போகிற தலைப்பு நரகம், பாதாளமும் நரகம் என்ற தலைப்பில் நான் பேசப் போகிறேன். சாவமை தொடர்ச்சியாக நாம் 85 பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்நாளிலும் உங்களோடு நான் பேசப் போகிற இந்த பாதாளத்து குறித்தான வெளிப்பாடுகளை குறித்து ஆதியாகமம் 35 போன்ற பல இதில் இருக்கு. இதில் 37, 35, 42, 38, ஆதியாகமம் 44, 29, ஆதியாகமம் 44, 31, என்னாகமம் 16, 30 ஆகிய வசனங்கள் பாதாளம் என்ற தலைப்பில் அது எழுதப்பட்டிருக்கு. மூலம் மொழியில பார்த்து சீஹல் என்று எபிரேய சொல் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டில் 65 தடவை இந்த பாதாளம் என்ற சொல் இடம்பெற்றிருக்கிறது. இது ஆங்கில வேத வித்தியாசமா ஹார்ட் என்று தன்னுடைய மொழி பெயர்க்கப்பட்டுள்ளதினால் கல்லறை அல்லது பாதாள குழி, அதாவது பாதாளம் என்பது பாதாள குழியை குறிப்பதாய் காணப்படுகிறது என அர்த்தத்துடன் தான் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ பாதாளம் என்பது வேறு, நரகம் என்பது வேறு. அதுக்கு இருக்கிற வித்தியாசத்தை நாம் பார்க்க வேண்டும். பாதாளத்தின் புழுக்களும் பூச்சிகளும் இருப்பதாக வேதாகமம் கூறுகிறது. ஏசாயா 14:11 நாம் பார்ப்போமானால், உன் ஆடம்பரமும் உன் வாதியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிட்டு, புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. அப்போ புழுக்களும் பூச்சிகளும் நிறைந்த ஒரு இடத்துல அவன் தள்ளப்பட்டதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்படி அவன் தள்ளப்பட்ட அந்த இடம் அது நரகம் என்று சொல்லப்படுகிற இடம் அல்ல, அது பாதாளம் என்று சொல்லப்படுகிற இடம். நரகம் என்பது முடிவு காலத்தில் வருகிறது. கீழே இருக்கிற பாதாளம் உன்னிமித்தம் இருந்தது என்று ஏசாயா 14:9 நாம் பார்க்கிறோம். உன்னிமித்தம் இருந்தது. இவன் லூசிபர் பரலோக ராஜ்யத்துல தேவ தூதர்களோடு யுத்தம் பண்ணி தேவனுக்கு மேலாக அவன் தன் ஆராதனை ஸ்தலத்துக்கு மேலாக தன் உயர்வேன் என்று தன் தேவனுடைய கனத்தையும் மகிமையும் திருட அவன் முயற்சித்த போது அவன் அங்கிருந்து தள்ளப்பட்ட அவன் எங்கே சென்றான் என்றால், அவன் சென்ற இடம் பாதாளம் என்று சொல்லப்படுகிறது. எனவே பாதாளத்தில் அவன் இருந்தான் என்று வேதத்தில் நாம் பல இடங்கள் பார்ப்போம். சாத்தானை குறிக்கும் வேதாகமத்தை பார்க்கும் அதிகாரங்கள் ஏசாயா 14:28. இதெல்லாம் நம்ம இன்னும் ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நம்ம அதை குறித்து அதிகமான தெளிவுக்குள்ள நாம் போகாமல் இதை பைபிள் ஸ்டடியாக இந்த மெட்டீரியல் ஃபுல்லாக பைபிள் ஸ்டடியாக கொடுக்க வேண்டி இருப்பதனால இதை நான் தெளிவாக முழுமையாக இதை சொல்லலை. இதை விட தெளிவான இது பைபிள் ஸ்டடிக்காக புத்தகமாக அது வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதுக்கான வேலை நடந்து கொண்டிருப்படினால இதை நான் சுருக்கமாக முடித்துவிட்டு, இனி அடுத்த இது முடிந்தவுடனே, சாவாமை முடிந்தவுடனே உங்களோடு நான் பேச போகிற தலைப்பு எதுவென்றால், மிகவும் சுருக்கமாக தீர்க்க தரிசனங்களின் வெளிப்பாடும் விஞ்ஞானத்தை குறித்தான பல காரியங்களை மிகவும் குறுகிய ஷார்ட்டாக உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக. இது ஒரு சமயம் உங்களுக்கு அது 20 நிமிடங்கள், கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் 15 நிமிடம் என்றாலும் அது 20 நிமிடம் விட்டது. அதனால உங்களை பார்க்க இயலவில்லையோ என்ன தெரியல. உங்களுடைய ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால நிறைய பேர் பார்க்குறீங்க, பார்த்தவங்க திரும்ப பார்க்குறீங்க. இது போன்ற நிறைய ரெஸ்பான்ஸ் நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கேன். இன்னும் இதை எல்லோரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக முடிந்த அளவுக்கு இன்னும் சுருக்கி 5 நிமிடத்திற்குள்ளாக உங்களுக்கு அந்த செய்தியை கொடுத்துவிட்டு, அதன் மூலமாக உங்களுக்கு ஒவ்வொரு வேத புத்தகம் எவ்வளவு முக்கியம் என்பதை, அதில் இருக்கிற ரகசியங்களை ஒரே ஒரு தலைப்பில் ஒரு சிறு செய்தி அப்படியாக அப்பொழுது அனைவரும் பார்க்க வேண்டும். அனைவருக்கும் அந்த செய்தி சென்றடைய வேண்டும். நீண்ட நேரம் பார்ப்பதற்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமானால் அதை சுருக்கமாக கொடுக்கலாம் என்று அனைவரும் கேட்டுக்கொண்டபடினாலும், இது உங்களுடைய மெட்டீரியல் பைபிள் காலேஜ் மெட்டீரியல் டீச்சிங் மெத்தடாக இருப்பதனால இது அப்படியே நீங்கள் இது பண்ணிடுங்க, நிறுத்திடுங்க. இதுக்கு மேலே நம்ம அதுக்கு போகலாம் என்று சொல்லியிருக்கோம். ஆனாலும் இதை ஆரம்பித்ததை முடிக்காமல் அதுக்குள்ள செல்வது
சரியாக இருக்காது. எனவே நாம் புதிய வானம் புதிய பூமியை பார்த்தோம், இப்பொழுது நரகத்தையும் பார்க்க போயிடும். அப்ப நித்தியத்தை பார்த்து நான் அதை முடிக்கலாம் என்ற ஒரு வாங்கியோடு இருக்கிறோம். சாத்தான் பாதாளத்தில் தள்ளப்பட்டான். பாதாளம் நரகத்தை குறிக்கவில்லை. பாதாளம் என்பது வேறு, நரகம் என்பது வேறு என்று தெளிவாக புரிகிறது. அப்போ சாத்தான் தள்ளப்பட்ட இடம், பிணங்களை நாம் மரித்தவுடன் அங்கு அடக்கம் செய்யப்படுகிற இடத்துக்கு வேதத்தில் அது பிரேத குழி என்று, பாதாள குழி என்றும் அதில் நாம் பல வார்த்தைகளை பார்க்கிறோம். ஆதியாகமம் 44:29 சொல்லுது, இவனுக்கு மோசம் நேரிட்டால் என் நடைமுறை வியாக்கணத்தோடு பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர் என்றான். யார் சொல்றது? யோசேப்பு சொல்றான். யோசேப்புடைய தகப்பன் யாக்கோப்பு சொல்கிறான். இவனுக்கு யாருக்காக இந்த வார்த்தையை? பெஞ்சமினுக்கு. ஏற்கனவே யோசேப்புடைய காரியங்கள் நாம் பார்த்தோம். அது யோசேப்பு அங்கே மறிந்தனால அவர் மாதிரி ஏற்பட நான் என்ன ஆயிடுவேன், பாதாளத்துக்கு நான் போய் விடுவேன், பாதாளத்தில் இறங்குவேன். அப்போ பாதாளம் என்று ஒரு இடம், இறங்குகிற இடம், அது வேறு. அப்போ மரணத்துக்கு பின் மனிதர்கள் செல்லும் இடம் ஸ்ரீஹெல், தமிழில் பாதாளம் என்ற வார்த்தையை நம் தமிழில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். கல்லறை குழி, கல்லறை குழி, பூமியின் கீழே என்ற அர்த்தத்துடன் பல அர்த்த மொழிகளும் காணப்படுகிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு இடம், மருத்துவர்கள் ஆவிகள் தேவனிடத்தில் செல்வதாகவும் வேதத்தில் பிரசங்கி 3:21 நாம் பார்த்தோம், பிரசங்கி 12:7 பார்க்கிறோம், சங்கீதம் 73:23-25 வரை பார்க்கிறோம், ஆதியாகமம் 5:24 பார்க்கிறோம், எபிரேயர் 11:5 பார்க்கிறோம், 2 ராஜாக்கள் 2:1 பார்க்கிறோம். ஆனால் இது மருத்துவர்கள் செல்கின்ற இடம் பாதாளம். சங்கீதம் 73:23 நான் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். நான் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன் என்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இது என்னன்னா, எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறேன் என்றால் இந்த பாதாளத்திலேயோ இதுலேயோ ஒரு மரணம் என்பது அல்லது அது ஒரு இலைப்பாறுதல் என்றும், அது நம்ம ஏற்கனவே அதை இப்போ குறித்து நான் தெளிவாக பார்த்து விட்டோம். அது ஒரு இலைப்பாறுதல் என்றும், அது ஒரு நித்திரை என்றும், நம்ம என்ன போறோம், கர்த்தருக்குள் இவர் நித்திரை அடைந்தார் என்று புரியும். எனவே இது நித்திரை என்றும் இது வேதத்தில் சொல்லப்படுகிறது. 23 பார்த்தா தேவன் கட்டுரையில் நம்மோடு இருக்கிறார், கரம் பிடித்து நடத்துகிறார் என்பதை அது தெளிவாகிறது. கர்த்தர் அந்த நேரத்திலே நம்ம கர்த்தரோடு நம்ம இருக்கிறதுனால அந்த நேரம் நமக்கு முடிவான நேரம் அல்ல. ரட்சிக்கப்பட்ட நிலைப்பாடுகள் வசனங்கள் 13-15 சொல்லப்படுது. ஒரு புலம்பல் அங்கு இருக்கிறது என்று, தீர்வு என்ன என்று பார்த்தா முடிவை குறித்து நான் தெளிவாக உணர்ந்த ஏசியா சங்கீதம் 33 சங்கீதக்காரனுடைய புலம்பல் அங்கு நாம் பார்க்கிறோம். நான் விருதாவாக ரட்சிக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு விட அவன் நல்லா இருக்கான், அவனுக்கு பாடுகள் இல்லை, அவனுக்கு கஷ்டம் இல்லை, அவனுக்கு துன்பம் இல்லை, அவனுக்கு துயரம் இல்லை, எனக்கு மட்டும் ஏன் இது என்று புலம்பிக் கொண்டிருக்கிற புலம்பலை குறித்து நாம் சங்கீதத்தை 73 பார்க்கிறோம். அதோடைய சொல்யூஷனாக அந்த 73 கடைசியில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அவனோட முடிவை நான் எண்ணி பார்த்தேன், இது எனக்கு வசனமா தெரியல. அப்போ அவன் முடிவு நான் இந்த பாதாளத்துக்கு போக வேண்டும், நரகத்துக்கு போக வேண்டும் அவன் முடிவு. நீங்களும் நானும் நித்தியத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று நம்முடைய முடிவாக இருக்கிறது. அங்கு நமக்கு மகிமை இருக்கிறது, மாட்சிமை இருக்கிறது. எனவே இதை குறித்து வசனம் இல்லை. அப்போ இந்த உலகத்தில் பாடுகள் இருக்கு, உபத்திரவம் இருக்கின்றான். அந்த உபத்திரவம் பாடுகள் இருந்து நம்மை மீட்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நம்ம வந்து விடக்கூடாது. முடிவில் மகிமையை ஏற்றுக்கொண்டே கொள்வீர், விருப்பத்தை தெரிவிக்கிறார். பரலோகத்தில் நீர்தான், பூமியிலும் நீர்தான், உண்மைத்தவர்களுக்கு வேறு விருப்பமில்லை.
நம்முடைய கிறிஸ்துக்குள் இருக்கிற நம்முடைய விருப்பம் எப்பொழுதுமே தேவனோடு நாம் இருக்க வேண்டும் என்பதை தவிர வேறு விருப்பம் நமக்கு இருக்கக்கூடாது என்றுதான் வேதத்துடைய சத்தியமாய் காணப்படுகிறது. எனவே இந்த நரகத்தில் நாம் செல்வதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நம்மை அழைத்த நோக்கம் அவரோடு நாம் இருக்க வேண்டும், அவரை போல் நாம் இருக்க வேண்டும், சாவாமை தரிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். இது பாதாளமும் நரகமும் சாவாமை உள்ளவர்களுக்கு, சாவாமை தரித்த சாவாமை இல்லாதவர்களுக்கு, அதாவது சாவாமை என்பது சாவை தரித்தவர்கள் அங்கு செல்வார்கள், சாவாமை தரித்தவர்கள் பரலோகத்தில் செல்வார்கள், புதியவான புதிய பூமி செல்வார்கள். நாம் எதை தெரிவிக்கப் போகிறோம் என்பது நம்ம கரங்கள் தான் இருக்கிறது. எனவே இதற்கான ஆயத்தங்களை நாம் பண்ண வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. எனவே நாம் அதற்கான ஆயத்தங்களை செய்து அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்துக்குள் நீங்களும் நான் கடந்து செல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என்னாகும் 16:30-33 நாம் பார்ப்போமானால், கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்தால், கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்தால், ஐயா மோசே சொல்றது பார்ப்போம். பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடு பாதாளத்தை இறந்தத்தக்கதாய் இவர்களோடு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதானால் இந்த மனிதர்கள் கர்த்தருடைய அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். அப்போ அங்கு தேவனுக்கு விரோதமாய் அங்கு சிலை வழிபாடை அங்கு கொண்டு வருவதை பார்த்து அந்த மனிதர்கள் மேல சினம் கொண்டவராய் ஒரு ஊழியக்காரன் என்பது எப்படி இருக்க வேண்டும், அந்த மோசையை போன்று தேவனுக்கு விரோதமாய் தேவன் இருக்க வேண்டிய இடத்துல சிலையை வைப்பார்களானால், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை சிலைக்கு கொடுப்பார்களால் அவர் அதன் மேல கோபம் வைராக்கியப்படுவர்களாய் காணப்படுவார். அதுதான் மோசைக்கு அங்கு நடக்கிறது. மோசை உடனே சொல்ற, நீ அப்படி ஒரு காரியம் செய்து தவறாக பாதாளம் திறந்து பாதாளத்துக்குள்ள பூமி பிறந்து பாதாளத்துக்குள்ள நீங்க செல்வாங்க என்று அதே போல அங்கு நடக்கிறதை பார்க்கிறோம். எனவே தேவனுடைய அழைப்புல நாம் எப்பொழுதும் சரியாக இருக்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும். 16 29 வசனம், அவன் அந்த வார்த்தைகளை சொல்லி முடிந்த உடனே அவன் நின்றிருந்த இடம் பிளந்தது. அவன் சொல்லி முடிஞ்ச அந்த இடம் பிளந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கு நாம் பார்க்கிற சில காரியங்கள் என்னன்னா, பூமி தன் வாயை திறந்து அவர்களோடு அவர் வீடுகளையும் கோரவுக்குரிய எல்லா மனிதர்களையும் தரையும் அவர்களுக்கு உண்டான சகலத்தை பொருளை விழுங்கி போட்டது. பூமி விழுங்கி போட்டது. அந்த கோரவின் அவர்கள் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடு உயிரோடு பாதாளத்துக்கு இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. அப்படியே சபை நடுவில் அழிந்து போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் போகும்போது அவருடைய பட்டைகள் மற்ற காரியங்கள் எல்லாம் எடுத்து நம்ம உள்ள போயிடறாங்க. அவங்க மீண்டும் வருவார்கள் என்ற ஒரு வேத சத்தியத்தின் நம்பிக்கை பல வேத பண்டிதர்கள் அதை குறித்து சொல்லுகிறார்கள். கடைசி காலத்தில் கோரேவுடன் யுத்தம் இருக்கிற பொழுது இந்த கோரேவு என்ற இவர்கள் தான் மேல் எழும்பி வருவார்கள் என்பதை போன்று வேத பண்டிதர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மோசையின் வார்த்தைகள் என்னாகும் 16:29 சகல மனிதரும் சாகிறப்படியால் அவர்கள் செத்து என்று போட்டிருக்கிறது. சகல மனிதர்களுக்கும் நேரிடுகிறது போல இவர்களுக்கும் நேரிட்டால் என்ற வார்த்தை அங்கு காணப்படுகிறது. எனவே கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள் என்று சொல்கிறார். எனவே கர்த்தர் அனுப்பின தேவ பிள்ளைகள் வார்த்தைகள் எப்பொழுது கர்த்தர் கனமனுகிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகளின் வார்த்தைகளை கனம் பண்ணுகிறவர் தேவன். எரேமியா 1:9-10 வசனங்கள் தெளிவாய் சொல்கிறது. இதோ என் கரங்களை நீட்டி உன் வாயை தொட்டு என் வார்த்தை உன் நாவலை வைப்பேன். அப்போ நம் வாயிலிருந்து கூறப்படுகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அது எப்படி வல்லமையுள்ள வார்த்தையாக இருக்கிறது. 10 நாம் பார்க்க பிடிங்க முடிக்க கவிழ்க்கவும் கட்டவும் வேண்டியதும் ஜாதிகள் மேலும் ராஜ்யத்தின் மேலும் நான் இருப்பது ஜாதிகள் மேலும் ராஜ்யத்தின் மேலும் நம்முடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளதாக இருக்கிற வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் இது கடைசி காலம், கிருபை காலம் முடிந்துவிட்டது. முடிகிற ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம். எனவே இனி வருகிற காலம் அந்திகிறிஸ்துடைய காலம். அந்திகிறிஸ்துக்கான கடைசி கால அடையாளங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த அடையாளங்களுக்கு நாம் ஒரு தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த வார்த்தைகளை பயன்படுத்த நாம் மறந்துவிடக்கூடாது. உங்கள் சிந்தனை சொல் பாசிட்டிவாக இருக்குமானால் நீங்கள் சிந்திக்கிற அனைத்துமே பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் சிந்திக்கிற சிந்தனை நெகட்டிவாக இருக்குமானால் அது நெகட்டிவாக இருக்கும். பிசாசானவன் உங்களோடு ஒன்றையும் செய்துவிட முடியாது. அவன் ஏற்கனவே
அவன் தலை நசுக்கப்பட்டவனாய் காணப்படுகிறான். ஆனால் பிசாசை காட்டிலும் வல்லமை உள்ளவர்கள் நீங்கள். இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆனால் பிசாசோடு யுத்தம் பண்ண நீங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். அவனோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்றால் உங்களுடைய எண்ணங்கள் பாசிட்டிவான எண்ணங்கள், அதாவது விசுவாசத்தின் எண்ணங்கள் இருக்குமானால் அவன் பிசாசு வெட்கப்பட்டு போய்விடுவான். நீங்கள் நெகட்டிவான எண்ணங்கள் உங்களுக்குள் இருக்குமானால், அவிசுவாசமான எண்ணங்கள் உங்களுக்குள் இருக்குமானால் உங்கள் வாழ்க்கையிலே அவன் கிரியை செய்து விடுவான். இதற்கும் நான் ஒரு உதாரணத்தை உங்கள் மத்தியிலே சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். யோபுடைய வாழ்க்கையில தேவன் சுற்றிலும் வேலையெடுத்திருந்தார். வேலையெடுத்திருந்த போதிலும் அவன் எதற்காக பயப்பட வேண்டும்? ஆனால் அவன் பயந்ததுனால, அவன் அஞ்சியதுனால தான் இந்த காரியங்கள் எல்லாம் வந்தது என்று யோபே 3:25 சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று. அப்பொழுது நம் வாழ்க்கையிலே பயமும் அச்சமும் நம் வாழ்க்கையை தவறான ஒரு வழிக்கு, பிசாசுடைய கிரியைகளுக்கு இடம் கொடுக்கிறதாய் அமைந்துவிடும். எனவே உங்கள் வாயின் வார்த்தைகளை பாசிட்டிவாக பயன்படுத்துங்கள். அதற்காக ஜப நேரத்தில் நீங்கள் தனிமையில் ஜபிக்கிற பொழுது உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து தேவனிடத்திலிருந்து அதிலிருந்து விடுதலை பெற நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அது தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற இடம். மற்ற நேரங்களில் இதே வார்த்தைகளை, இந்த நெகட்டிவான வார்த்தைகளை சொல்லி நாம் விழுந்து விடுவது தேவனுடைய சித்தம் இல்லை. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நம் வாழ்க்கையில சில உண்மைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உண்மைகளை நாம் தொடர்ந்து சொல்லுவது தவறு என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மை என்ன? பாடுகள் உண்டு என்பது உண்மை. பாடுகளுக்கு பாவங்கள் காரணம் என்பது உண்மை. ஆனால் பாவத்துக்கும் இதான காரணங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? அவன் பலிபீடத்திலே, யோபுடைய வாழ்க்கையில அவன் பலிபீடத்திலே அதற்கான பலிகளை செலுத்தி அதிலிருந்து அவன் விடுதலை அடைந்தான். அது நாம் செய்ய வேண்டிய காரியம். புத்தியுள்ள ஆராதனை என்பது தம்மை தாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் சொல்கிறது. என்னென்ன புத்தியுள்ள ஆராதனை என்ற அந்த பலியை கொடுக்க நாம் ஒரு நாளும் தயங்கக்கூடாது. அது தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற தனிப்பட்ட ஜபத்தில் சில போதகர்களிடத்திலேயோ சில விசுவாசிகளிடத்திலோ நீங்கள் உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய தவறான காரியங்களை நீங்கள் சொல்லுவீர்களானால் அவர்கள் அதை தூற்றி உங்களுடைய நாமங்களை மற்ற மத்தியில் வேறு விதமாக அதை பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தேவ சமூகத்தில் நீங்கள் சொல்லுவீர்களானா உங்கள் பாவங்களை, உங்கள் குற்றங்களை எல்லாவற்றையும் அவர் முதுகுப்பினால போட்டு அதை திரும்பி பார்க்காத ஒரு தேவனாக இருக்கிறார் என்பதனால் அவரிடத்தில் சொல்லுங்க. மற்ற ஊழியக்காரர்கிட்ட சொல்லாதீங்க, என்கிட்ட கூட சொல்லாதீங்க. இது பாவங்கள் நம்மளோட வாழ்க்கையிலேயே இருக்கக்கூடாது என்பது உண்மை. அதுக்காக நமக்கே ஜெபிக்கிறதுக்கான வல்லமை இருக்கிறது. பாவ அறிக்கை நாம் தான் செய்யணும். நம்மும் தேவனும் இருக்கின்ற தனிப்பட்ட ஜபத்தில் பாவ அறிக்கை செய்யுங்க. ஒரு நாளாவது தனிப்பட்ட ஜபத்தை நீங்க செய்யுங்க. அப்போ உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கும். இப்படியாக உங்களுக்குள்ள இருக்கிற சாவின் வாசனை, ஆத்ம மரணம் என்ற சாவின் வாசனை, ஆதாம் மூலமாக உண்டான அந்த சாவின் வாசனை உங்களை விட்டு நீங்கி போக நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கை சாவாமை தரித்த ஜீவ வாசனையை உங்கள் மேல் வீசத்தக்கதாய் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் சாவை தரித்தவராக இருக்க வேண்டும், தேவ சாயல் கொண்டவராக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சாவை தரித்த நரகத்து போகிற மனிதர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய விருப்பம் இல்லை. எனவே நீங்கள் தேவனுடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கரம் கிருபையின் கரிசனை அன்பு உங்களோடு இருக்கும் என்று என்னாலும் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா தேவனுடைய கர்த்தர் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட் பிரதர் அண்ட் சிஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.